குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம இன்னைக்கு எஸ்ஓஎம்ல ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்ஸில் யூனிட் 4ல் தியரி ஆஃப் சிம்பிள் பெண்டிங் ரெண்டு டாபிக் இருக்குது. ஒன்று வந்து ஷேர் ஃபோர்ஸ் அண்ட் பெண்டிங் மூமெண்ட் டயக்ராம், இன்னொரு டாபிக் வந்து தியரி ஆஃப் சிம்பிள் பெண்டிங். நம்ம இந்த டாபிக் தான் படிக்க போகிறோம். If a beam tends to bend or deflect only due to the application of constant bending moment and not due to the shear force, then it is said to be a state in simple bending or pure bending. அப்படின்னா என்ன? நிறைய பீம் பார்த்துருப்போம், பீமை பற்றி படிச்சிருக்கோம் போன ஷேர் ஃபோர்ஸ்லாம். வாட் இஸ் பீம்? ஹரிசாண்டல் மெம்பர் சப்ஜெக்டட் டு ஏ பர்பண்டிகுலர் லோடு. வீட்டிலலாம் பீம் இருக்கும், நம்ம தண்டால் எடுக்கிற இடத்துல இந்த இடத்தெல்லாம் பிடிச்சி தொங்குவோம், அதெல்லாம் வந்து என்னது? பீம்ஸு. அப்போ ஹரிசாண்டல் மெம்பர் சப்ஜெக்டட் டு ஏ பர்பண்டிகுலர் லோட், அதுக்கு பேர் பீமு. அந்த பீமில் பெண்டிங் மட்டும் இருக்குது, வேறு எதுவும் இல்லை, ஷேர் ஃபோர்ஸு மற்ற ஃபோர்ஸ் எல்லாம் இல்லைன்னு அசியூம் பண்ணிங்கன்னா அதுக்கு பேர் சிம்பிள் பெண்டிங். அதுக்கு பேர் சிம்பிள் பெண்டிங். இப்போ நீங்கள் பார்க்குறதா வந்து என்னது? சிம்பிளி சப்போர்ட்டட் பீம். ஒரு மாடலுக்காக காமிச்சிருக்கோம். சிம்பிளி சப்போர்ட்டட் பீம்னா ரெண்டு இடத்துல நைஃபோட சப்போர்ட் இருக்கும். சிம்பிள் சப்போர்ட் ஆர் நைஃப் சப்போர்ட், கத்தி மாதிரி ஒரு சப்போர்ட் இருக்கும். அந்த சப்போர்ட்டில் இந்த மாதிரி பீம் இருந்ததுன்னா அதுக்கு பேர் சிம்பிளி சப்போர்ட்டட். இந்த மாதிரி நிறைய பீமை படிச்சிருப்போம். இப்போ சிம்பிளாக பீம்னா என்ன? ஒரு ஹரிசாண்டல் மெம்பர் சப்ஜெக்ட் டு ஏ வெர்டிக்கல் லோட். ஸோ இதுதான் பீம்னு சொல்கிறோம். இதுக்கு தான் நிறைய எக்ஸாம்பிள்ஸ்லாம் இங்கே இருக்குது பாருங்கள். அதோட அப்ளிகேஷன்ஸ்லாம் இங்கே காமிச்சிருக்கோம், எப்படிலாம் இருக்குது. ஸோ இதில் எப்படி இருக்குது ஓகேவா? இந்த ஹரிசாண்டல் மெம்பர் உள்ளே இருக்க ஹரிசாண்டல் மெம்பருக்கு பேர் தான் பீமு. யூ கேன் யூஸ் அ வெரைட்டி ஆஃப் அப்ளிகேஷன்ஸ் ஓகேவா? சிவில் இன்ஜினியரிங் அப்ளிகேஷன்ஸ்லாம் இங்கே காமிச்சிருப்பாங்க. இந்த மாதிரி எல்லாமே இதில் ஹரிசாண்டல் மெம்பர்ஸ் எல்லாத்துக்கும் பேர் என்னது? பீம்ஸ் சப்ஜெக்டட் டு ஏ வெர்டிக்கல் லோடிங் ஓகேவா? இதில் நம்ம வந்து இப்படி ஒரு பீம் இருக்குது அப்படின்னா, ஒரு நிமிஷம் பாருங்கள், இது இப்படி ஒரு பீம் இங்கே ஹரிசாண்டல் மெம்பர் இருக்குன்னா இதில் பெண்டிங் மட்டும் லோடு வராது, இது மாதிரிலாம் வளைக்கும், இது இந்த பண்ணும், ஷியர் ஃபோர்ஸ் வரும், ஆக்சியல் லோடு வரும். நம்ம ஆனால் என்ன அசீவ் பண்ணிக்கிறோம் இப்போ படிக்க போகிற டாப்பிக்கில்? ஒன்லி பெண்டிங் மூமெண்ட், பெண்டிங்லால மட்டும் லோடு வருதுன்னு அசீவ் பண்ணி படிக்கிறதுக்கு பேர் தான் தியரி ஆஃப் சிம்பிள் பெண்டிங். தியரி ஆஃப் சிம்பிள் பெண்டிங். ஓகே, இப்போதான் சொன்னோம் பீம்னா என்ன, ஏன் அது தியரி ஆஃப் சிம்பிள் பெண்டிங் இல்லை பியூர் பெண்டிங் அசீவ் பண்ணிட்டோன்னு. தியரி ஆஃப் சிம்பிள் பெண்டிங் ஆர் பியூர் பெண்டிங் சொல்லலாம். இந்த தியரி என்ன சொல்லுதுன்னா, இந்த பீமோட ஒரு சின்ன பார்ட் இங்கே நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். பீமோட சின்ன பார்ட்டை காமிச்சிருக்கேன், நடுவில் இருக்க சின்ன போர்ஷன். இதுதான் பீம். இவ்வளோ பெருசோனா போகுது. இது இனிஷியலாக இப்படி இருக்குது, அதில் பெண்டிங் மூமெண்ட் மட்டும்தான் ஆக்ட் ஆகுது. அது பெண்ட் ஆகிறதுனால என்ன ஆகுது? இப்படி வளையுது. இது இந்த டாப் மோஸ்ட் லேயர்ஸ் ஆர் டாப் லேயர், இது கீழே இருக்கிறத பாட்டம் மோஸ்ட் லேயர் ஆர் பாட்டம் லேயர் சொல்லுவோம். இந்த டாப் லேயர்ஸ் ஆர் சப்ஜெக்டட் டு கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெஸ். என்ன குறையுது பாருங்க. எப்போ குறையும்? அதோட சைஸு அழுத்தினோம்னா குறையும். அப்போ இங்கே சைஸ் குறைஞ்சது பாருங்க. இங்கே எவ்வளோ லென்த் இருந்தோ ஏபி இங்கே கம்மியாயிருக்கும் ஓகேவா? ரெடியூஸ் ஆகிருக்கு. அப்போ குறையணும்னா அங்கே என்ன வரணும்? கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெஸ் ஓகேவா? கம்ப்ரசிவ் ஃபோர்ஸ். அப்போ இந்த ஏபி வந்து டாப் மோஸ்ட் லேயர்ஸ் வந்து சப்ஜெக்ட் டு கம்ப்ரசிவ் ஃபோர்ஸ் அண்ட் கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெஸ். அதேமாதிரி பாட்டம் பாருங்க பெருசாக இருக்கும். பெருசாக ஒன்று அப்படின்னா நம்ம இழுக்கணும், இழுத்தோம்னா அதுக்கு பேர் டென்சைல் ஃபோர்ஸ். இப்போ பாட்டம் லேயர்ஸ் ஆர் சப்ஜெக்டட் டு டென்சைல் ஃபோர்ஸ் அண்ட் டென்சைல் ஸ்ட்ரெஸ் ஓகேவா? இந்த நடுவில் இருக்கிற லேயர் ஒரே அளவு தான் இருக்கும். இங்கே இஎஃப் எவ்வளோ தூரம் இருந்துச்சோ இங்கேயும் அதே தான் இருக்கும். அப்போ மேலே இருக்கிற லேயர் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கம்ப்ரசிவ்ல இருக்கும். இந்த ஈக்கு கீழே இருக்கிறது, நியூட்ரல் லேயருக்கு கீழே இருக்கிறதெல்லாம் டென்சைலில் இருக்கும். இப்போ நியூட்ரல் லேயரில் தேர் இஸ் நோ ஸ்ட்ரெஸ். இதில் கம்ப்ரசிவும் கிடையாது, டென்சைலும் கிடையாது ஓகேவா? இதுதான் இதோட பேசிக் அசம்ஷன்ஸ். இந்த அசம்ஷனோட நம்ம என்ன பண்ணுறோம்? இருக்கிற அசம்ஷன்ஸ் எல்லாத்தையும் படிப்போம். த மெட்டீரியல் ஆஃப் த பீம் இஸ் யூனிஃபார்ம் த்ரூ அவுட். மெட்டீரியல் எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி இருக்கு. அதோட எலாஸ்டிக் ப்ராப்பர்ட்டிஸ், யங்ஸ் மாடுலஸ், பல்க் மாடுலஸ், இதெல்லாம் ஒரே மாதிரி இருக்கு. த வேல்யூ ஆஃப் யங்ஸ் மாடுலஸ் போத் இன் டென்ஷன் அண்ட் கம்ப்ரெஷன் சேம். டென்ஷன்லையும் கம்ப்ரெஷன், இங்கே மேலே இருக்கிறது கம்ப்ரெஷன், கீழே இருக்கிறது டென்ஷன், ரெண்டுத்துலேயும் அதோட யங்ஸ் மாடுலஸ் ஒரே வேல்யூ. The radius of curvature of beam is very large compared with cross-sectional dimensions of beam. The radius of curvature, the cross-sectional dimensions suppose 20னா the radius of curvature 2000 இருக்கும், 2000 mm இருக்கும் ஓகேவா? இது எங்கே வளையுதோ இங்கே வளையத்துக்கு ஒரு சென்டர் பாயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு பேர் தான் அது ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர். இந்த ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் ரொம்ப அதிகம், டைமென்ஷனை கம்பேர் பண்ணும்போது ரொம்ப அதிகம்.
the cross section is plain and normal before bending will remain plain and normal even after bending. இது இந்த கிராஸ் செக்ஷன் உள்ள வெட்டி பார்த்தோம்னா என்ன கொஞ்சம் பெருசா இருக்கும். ஆனா நம்ம எப்படி அசியூம் பண்ணிக்கிறோம், அதை பிளைனாவும் நார்மலாவும் எப்பயும் போலவே இருக்கு முன்னாடியும் பெண்ட் ஆனதுக்கு அப்புறமும் அப்படின்னு அசியூம் பண்ணிக்கணும். ஓகேவா? இதுதான் அசம்ஷன்ஸ். இந்த நியூட்ரல் ஆக்சிஸ் பத்தி ஏற்கனவே சொன்னோம். இந்த நடுவில் இருக்கிற the line of intersection of the neutral layer with any normal layer with any normal cross section of the beam is known as neutral axis. இந்த லைன் இருக்கு பார்த்தீங்களா, இந்த லைனுக்கு பேர் தான் என்னது, நியூட்ரல் ஆக்சிஸ். இதுக்கு நடுவில் கிராஸ் ஆகுது பாருங்க, இதோட கிராஸ் செக்ஷன்ல நடுவில் போற இந்த லைனுக்கு பேர் தான் நியூட்ரல் ஆக்சிஸ். அதை பத்தி தனியாக படிக்கணும். நியூட்ரல் ஆக்சிஸ்ல கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெஸ்ஸும் இருக்காது, டென்சைல் ஸ்ட்ரெஸ்ஸும் இருக்காது. The above the neutral axis beam is subjected to compressive stress and below the neutral axis subjected to tensile stress. On the same neutral axis there is no stress. இதுதான் நம்ம முன்னாடியே சொன்னோம், அதுதான் இங்கே எழுதியிருக்கும். ஓகேவா? அடுத்த பெண்டிங் ஸ்ட்ரெஸ் டிஸ்ட்ரிபியூஷன். பெண்டிங் இதுதான் நம்மள ஒரு சின்ன பீமோட கிராஸ் செக்ஷன் இருக்கும். ரெக்டாங்குலராக இருக்கலாம், சர்க்குலராக இருக்கலாம், ஐ மாதிரி இருக்கலாம், டி மாதிரி இருக்கலாம், வாட் எவர் மே பி த கிராஸ் செக்ஷன். நம்ம இங்கே சிம்பிளாக ரெக்டாங்குலர் கிராஸ் செக்ஷன் எடுத்திருக்கோம். whatever may be the cross section. n ஏன்னா நியூட்ரல் ஆக்சிஸ். நியூட்ரல் ஆக்சிஸ்ல பாருங்க ஸ்ட்ரெஸ் 0, இங்கே 0. ஓகேவா? இது சிம்பிளி சப்போர்ட்டட் பீமா இருந்தா அதோட ஸ்ட்ரெஸ் எவ்வளோ இருக்கும், ஸ்ட்ரெஸ் லெவல் மேலே இருக்கிற டாப் மோஸ்ட் லேயர், இந்த டாப் மோஸ்ட் லேயர்ல ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்கு. ஏற்கனவே சொன்னோம் டாப் மோஸ்ட் லேயர்ல கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெஸ் இருக்கும், இந்த பாட்டம் லேயர்ஸ்ல டென்சைல் ஸ்ட்ரெஸ் இருக்கும். ஓகேவா? இந்த கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெஸ்ஸுக்கு இந்த மாதிரி போட்டிருக்கும், டென்சைல்லாம் இழுக்கிற மாதிரி போட்டிருக்கும். இது அழுத்துறோம், இது இழுக்கிறோம். ஓகேவா? இந்த கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெஸ் அதோட வேல்யூ மேலே அதிகமாக இருக்கும், கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சினே வருது. இங்கே 0 வந்துருச்சு, திருப்பி கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாகிட்டே போகுது, இங்கே மேக்ஸிமம் வந்துருச்சு. இப்போ டாப் மட் பாட்டமில் கெட் த மேக்ஸிமம் ஸ்ட்ரெஸ். எஃப்சி ஃபார் கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெஸ், டி ஃபார் டென்சைல் ஸ்ட்ரெஸ், எஃப்டி ஃபார் டென்சைல் ஸ்ட்ரெஸ். ஓகேவா? அதே தான் இங்கேயும் கேன்டிலீவரில் மேலே டென்சைல் ஸ்ட்ரெஸ் இருக்கும், கீழே கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெஸ் இருக்கும். டென்சைல் இது கேன்டிலீவர் பீமில் மேலே டென்சைல் ஸ்ட்ரெஸ் இருக்கும், கீழே கம்ப்ரசிவ் இருக்கும். அதே மாதிரி தான் டாப் மோஸ்ட் லேயரில் அதிகமாக இருக்கும், நடுவில் 0வாக இருக்கும் நியூட்ரல் ஆக்சிஸில், கீழே பாட்டம் மோஸ்ட் லேயரில் இட் இஸ் மேக்ஸிமம். ஓகேவா? ஸோ இதுதான் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். வித் திஸ் மொமெண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் ஷியர் ஸ்ட்ரெஸ் டயக்ராம்னு கேட்டாங்கன்னா யூ ஹவ் டு ட்ரா திஸ் டயக்ராம். ஏதாவது ஒன்று வரைஞ்சா போதும். இந்த ரெண்டுத்து கூட எதிரே சிம்பிளி சப்போர்ட்டட் பீம் ஆர் கேன்டிலீவர் பீம். பர்டிகுலராக கேட்டாங்கன்னா எந்த பீம் கேட்குறாங்களோ அந்த பீமை வரையணும். மூமெண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ். வாட் இஸ் மூமெண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ்? த மேக்ஸிமம் பெண்டிங் மூமெண்ட் தட் எ பீம் கேன் வித்ஸ்டாண்ட் வித்தவுட் ஃபெயில்யூர். அந்த பீம் வந்து எவ்வளோ மேக்ஸிமம் பெண்டிங் மூமெண்ட்டை தாங்கும், ஃபெயிலூருக்கு முன்னாடி உடையாம எவ்வளோ பெண்டிங் மூமெண்ட்டை தாங்குமோ அதுக்கு பேர் தான் மூமெண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ். மூமெண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ். ஓகேவா? இதுதான் ஃப்ளக்சுரல் ஃபார்முலா. இதுதான் ஃப்ளக்சுரல் ஃபார்முலா. நம்ம ஏற்கனவே ஒரு ஃபார்முலா படிச்சிருக்கோம் ஷாஃப்ட்ல. ஓகேவா? தியரி ஆஃப் பியூர் டார்ஷன் T/J is equal to Fs/R is equal to N(θ/L). அதே மாதிரி பெண்டிங்க்கு ஒரு ஃப்ளக்சுரல் ஃபார்முலா இருக்கு. இதுக்கு பேர் ஃப்ளக்சுரல் ஈக்குவேஷன் ஆர் பெண்டிங் ஈக்குவேஷன். ஃப்ளக்சுரல் ஈக்குவேஷன் ஆர் பெண்டிங் ஈக்குவேஷன். M/I is equal to F/Y is equal to E/R, where M is bending moment, I na moment of inertia, F na stress. Okay, here it is bending stress, Y na distance from neutral axis. Distance from neutral axis. This is neutral axis. இருந்து எவ்வளவு தூரத்துல ஸ்ட்ரெஸ் வேணும், இங்க இருந்து இங்க வேணுமா, இங்க வேணுமா, இங்க வேணுமா, எவ்வளவு தூரத்துல வேணும். Y வந்து மேக்ஸிமம் வேல்யூ, Y வந்து எவ்வளவு, இதுல பாதி. சப்போஸ் இது 100 mm னா இதுல பாதி 50 mm இதோட ஆஃப் லென்த். இந்த இடத்துல 0, 10, 20, 25, 30, 35, 40, 50ல எவ்வளவா இருக்கும், இட் இஸ் எ மேக்ஸிமம் வேல்யூ ஆஃப் ஸ்ட்ரெஸ் இருக்கும். இந்த தூரத்தை தான் நம்ம ஒய்ன்றோம். இந்த நியூட்ரல் ஆக்சிஸ்ல இருந்து இது எவ்வளவு தூரம் இருக்கோ அதுதான் ஒய் அப்படின்னு சொல்றோம். ஸோ M/I is equal to F/Y is equal to E/R. E is Young's modulus, where R is radius of curvature. எவ்வளவு ரேடியஸ் வளைஞ்சிருக்கு, radius of curvature. This is known as flexural equation or bending equation. Bending equation. நம்ம ரெண்டு ஈக்குவேஷன் படிக்கிறோம். ஒன்று வந்து டார்ஷன் ஈக்குவேஷன், இது வந்து பெண்டிங் ஈக்குவேஷன். இந்த ஈக்குவேஷன் இது மாதிரி சிம்பிளிஃபை பண்ணி வேற வேற டேர்ம்ஸ்ல எழுதலாம். Here Z is equal to I/Y. இந்த ஐ இங்கே தூக்கிட்டு போயிடும், இந்த எஃப் இங்கே கீழே வந்துடும். Z is equal to I/Y.
இசட்னா என்னது? செக்ஷன் மாடுலஸ். இசட்டுக்கு ஒரு பேர் கொடுக்குறோம். செக்ஷன் மாடுலஸ் இசட் ஈக்குவல் டு ஐ பை ஒய். ஐ இஸ் மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா, ஒய் இஸ் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் நியூட்ரல் ஆக்சிஸ். ஓகேவா? ரெக்டாங்குலர் பீம்னா அதுக்கு ஐ எவ்வளோ? பிடிக்யூ பை 12. மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா பிடிக்யூ பை 12. இது மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவில் படிச்சிருப்போம். அதில் அங்கே ரெஃபர் பண்ணிக்கோங்க. நம்ம இப்போதைக்கு ஃபார்முலா மட்டும் பார்த்துக்குவோம். பிடிக்யூ பை 12. ஒய் இஸ் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் நியூட்ரல் ஆக்சிஸ். மேக்ஸிமம் எவ்வளோ இருக்கும்? அந்த டைமென்ஷனில் பாதி இருக்கும். டைமென்ஷன் 100னா 100ல் பாதி. எவ்வளோ டியோ அந்த டியில் பாதி இருக்கும். டயமீட்டர்னா டயமீட்டரில் பாதி. வாட் எவர் இட் மே பி த டைமென்ஷன், அதில் பாதி இருக்கும். இப்போ இதை சால்வ் பண்ணோம்னா பிடி ஸ்கொயர் பை 6. இதே ஃபார் சர்க்குலர் செக்ஷன்னா மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா 5/64 டி பவர் 4. அங்கேயும் டி பை 2 டைமென்ஷனில் பாதி. இது சால்வ் பண்ணால் 5/32 டி கியூப். இதுதான் வந்து என்னது? செக்ஷன் மாடுலஸ். அடுத்தது ஸ்ட்ரென்த் அண்ட் ஸ்டிஃப்னஸ். Moment of resistance. What is strength? The moment of resistance offered by the beam is known as strength. Moment of resistance என்னன்னு படிச்சீங்க ஏற்கனவே. எவ்வளோ பெண்டிங் மொமெண்ட்டை அதால் தாங்க முடியுமோ, உடையாம ஃபெயிலூர் ஆகாம எவ்வளோ பெண்டிங் மொமெண்ட்டை தாங்க முடியுமோ அதுக்கு பேர் மூமெண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ். அதுதான் ஸ்ட்ரென்த்துன்னு சொல்கிறோம். அதுதான் இங்கே ஸ்ட்ரென்த்துன்னு சொல்கிறோம். The formula for maximum bending moment without failure, M is equal to F into Z. F into Z. F into Z. F na bending stress, Z na section modulus. அடுத்து stiffness. The resistance offered by a beam against deflection from its original straight condition. அது ஒரிஜினலாக ஸ்ட்ரெயிட்டாக இருக்கிற கண்டிஷன்ல இருந்து வளையாமல் எவ்வளோ லோடை தாங்குதோ, ஓகேவா, வளைஞ்சி போகாமல் எவ்வளோ லோடை தாங்குதோ அதுக்கு பேர் ஸ்டிஃப்னஸ். இந்த ரெசிஸ்டன்ஸ் ஆஃபர்டுக்கு பேர் என்ன? அது வளையாமல் பிடிச்சி நிற்கணும். வளைஞ்சு போயிட்டா ஸ்டிஃப்னஸ் கிடையாது. வளையாமல் எவ்வளோ தாங்குதோ அதுக்கு பேர் ஸ்டிஃப்னஸ் ஆஃப் த பீம். ஓகேவா? வித் திஸ் தியரி பார்ட் ஓவர். தியரி பார்ட் ஓவர். கணக்கை அடுத்த கிளாஸில் பார்க்கலாம்.